வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மயில்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு அருவி இருக்குது. அதை ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை வச்சு பறக்க விட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு அந்த பாறையில் மோதி கீழே விழுந்துருச்சு. கீழே வந்து பார்த்தோம்னா அந்த அருவியோட தண்ணி போயிட்டுருக்கு. அந்த தண்ணியில் வந்து விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த ட்ரோன் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கீழே விழுந்து இதாகிடுச்சு, தண்ணியில் முழுகிடுச்சு. ஸோ அதை வெளியே எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த பொருள் வந்து தண்ணியில் விழும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்த பல நண்பர்கள் வந்து அந்த வீடியோவிலும் சரி பர்சனலாகவும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் காலும் பண்ணி பேசியிருந்தாங்க. அதில் நிர்மல் ராஜ் அப்படின்றவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ப்ரோ, உங்கள் அந்த ட்ரோன் வந்து கிராஸ் ஆன வீடியோ வந்து பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன். நீங்கள் வந்து புது ட்ரோனே வந்து வாங்கிக்கோங்க. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வந்து திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து நரேந்திரன் விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் வந்து பல இடங்களுக்கு வந்து டூர் போயிட்டு அங்கே பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்குற மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ட்ரோன் உடஞ்சதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ட்ரோனை சரி பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தார். இது தவிர இன்னும் பல நண்பர்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ, நாங்கள் வந்து அமௌண்ட்டு போடுறோம், நீங்கள் வந்து அந்த ட்ரோனை வந்து சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒன்று தான் வந்து சொன்னேன், ப்ரோ உங்களுடைய அன்பு மட்டும் போதும், அமௌண்ட்டு வேணாம், நீங்கள் எனக்கு கொடுக்குற இந்த ஆதரவே வந்து போதும் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் யாருன்னே வந்து தெரியாது, என்னை வந்து வீடியோவில் மட்டும்தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறத நம்பி என்னுடைய கஷ்டத்துக்காக நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம், நீங்கள் அதை பயன்படுத்திங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா, அதுக்கே வந்து பெரிய மனசு வேணும். உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து என்னுடைய மனசார வந்து நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், பல நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய கூகுள் பேவோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ கொடுங்க ப்ரோ, இந்த ட்ரோனை வந்து நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க, நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தோம்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வேணாம் ப்ரோ, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து ஆறுதலான வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, கவலைப்படாதீங்க, ட்ரோன் வந்து சரியாயிடும், எதுவும் ஆகாது, நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நான் ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய வேண்டுதலாக என்னன்னு தெரியல, அந்த ட்ரோனுக்கு வந்து எதுவும் ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்றதையும் வந்து நான் சொல்கிறேன். அதாவது அந்த ட்ரோன் வந்து தண்ணியில் விழுந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து நேராக பேட்ரி தனியாக கழட்டிட்டு அரிசி மூட்டை இருக்குல்ல, அந்த அரிசி மூட்டையில் வந்து வச்சுட்டேன். ஒரு 2 நாள் எடுக்கவே இல்லை. இருந்தாலுமே 2 நாளுமே ரொம்ப மனசு கவலையாகவே இருந்தது. ட்ரோன் என்னாச்சின்னு தெரியல, 50,000 ரூபாய் போச்சு அப்படின்னு தான் யோசனையிலே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தா அந்த ட்ரோன் எடுத்து அப்புறம் பேட்ரி போட்டு பறக்க வச்சேன். கடவுள் புண்ணியத்துலேயும் உங்களுடைய அந்த வேண்டுதல்லையும் தான் வந்து ட்ரோன் வந்து எதுவுமே ஆகலை, நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரோன் வந்து பாறையில் போய் மோதிச்சு இல்லையா, அப்போ மோதும்போது அந்த கேமராவோட கிம்பல் ஒன்று அதில் இருக்கும். ஏன்னா அந்த கேமரா வந்து ரொட்டேட் ஆகும் வீடியோ ஷூட் பண்ணும்போது. அந்த கிம்பல் வந்து உடஞ்சிடுச்சு. அதை மாற்றணும் அப்படின்னா சரியாயிடும். இந்த கிம்பல் மாற்றுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த கிம்பலை மாற்றிட்டோம் அப்படின்னா கேமரா சரியாயிடும். ஆனால் அந்த கிம்பலையும் உடஞ்சதுலேயே வந்து நம்ம பறக்க வச்சோம்னாலும் நல்லா பறக்குது, வீடியோவும் வந்து ஷூட் பண்ணுது. நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் அப்புறம் சக்லேஷ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏரியா போயிருந்தேன். அங்கே இந்த உடஞ்ச கிம்பலோடு இருக்கக்கூடிய அந்த ட்ரோனை வச்சு தான் வந்து நான் வீடியோவை ஷூட் பண்ணேன். பக்காவாக வந்து ஷூட் ஆச்சு, நல்லா இருக்குது. இப்போதைக்கு ட்ரோனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ட்ரோன் என்னாச்சு ப்ரோ, நல்லா இருக்கா, பறக்குதா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ட்ரோன் ஆப்ரேட்டர் தான், அந்த ட்ரோனை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்காக வந்து டைட்டிலில் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த நியூ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ரெடியாக தான் இருந்தாங்க.
நான் தான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி வந்து சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்காகவே வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணணும். இந்த ட்ரோன் வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லணும். இது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவுக்கு அடுத்து வந்து சிக்மங்களூர், சக்லேஷ்பூர் அந்த 2 ஏரியாவும் வந்து போயிருந்தேன். அந்த வீடியோ தான் வரும். ரொம்ப கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. செமையாக என்ஜாய் பண்ணேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே போகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தோணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்து அந்த வீடியோ எல்லாமே வந்து வரும். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, தாய்லாந்து சுற்றுலா போயிட்டு அங்கே வந்து நான் ஒரு 20,000 ரூபாய் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பல நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அங்கே போயிருந்தவங்களும் எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சில அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்னென்னா கொஞ்சம் கீழ்த்தரமாக ரொம்ப மோசமாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீலாம் எதுக்கு தாய்லாந்து போனேன், தாய்லாந்து போகிற மூஞ்சா இது அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் வந்து தாய்லாந்து வந்து போயிருந்தோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் ஏற்படலை, நீ வந்து சும்மா வந்து சொல்லாத, உன்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நீ வந்து சீட் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒன்று தான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது நான் தாய்லாந்து போயிட்டு வந்த என்னுடைய அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை தான் வந்து நான் வீடியோவாக வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும். எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சோ அதை தான் வந்து நான் வீடியோவாக சொன்னேன். ஸோ நான் என்றைக்குமே வந்து என் வீடியோவை பார்க்குற அந்த சப்ஸ்கிரைபரை வந்து ஏமாற்றணும், இல்லை அவங்ககிட்ட வந்து பொய் சொல்லணும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து நான் வீடியோவாக வந்து ரெடி பண்ண மாட்டேன். அந்த தாய்லாந்து வீடியோவை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ எல்லாமே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் என்ன, அங்கே என்னென்ன மாதிரியான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, இதை பற்றி எல்லாமே வந்து சொன்னேன். ஸோ அதுக்கு யாருமே எதுவும் சொல்லலை. ஆனால் நான் தாய்லாந்தில் வந்து 20,000 ரூபாய் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே, ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 80 பேர் சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 பேர் வந்து திட்டியிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் என்றைக்குமே கவலைப்படுறதில்ல. ஏன்னா எல்லோருக்கும் என் வீடியோ வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னையும் என் வீடியோவையும் பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தான் சொல்லிக்கிறேன். பொதுவாக வந்து நான் வீடியோ பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேணால் நான் வந்து பல ஊர்களுக்கு வந்து சுற்றுலா போகலாம். கிட்டத்தட்ட என்னுடைய 25 வயசு வரையிலுமே வந்து நான் எந்த ஒரு சுற்றுலாவுக்கும் போனது கிடையாது. ஏன் இந்த ஸ்கூலில் வந்து டூர் கூட்டின்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டூருக்கு கூட நான் போனதே கிடையாது. ஸோ என்ன மாதிரி பல பேர் வந்து டூருக்கு போக முடியாமல், போகிறதுக்கு நேரம் இல்லாமல், போகிறதுக்கு கம்பெனி ஆள் இல்லாமல், காசு இல்லாமல், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் டூர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள், அங்கே செலவாகிற விவரங்கள், எப்படி ஈஸியாக நம்ம போகலாம், இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு டூர் போன ஒரு அனுபவம் கிடைக்கும். இல்லை அந்த ஊருக்கு டூர் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவல் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டூரிசம் வீடியோவை. என்னுடைய கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவேன். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு இடம் டூருக்கு போகிறேன் அப்படின்னா, ஸோ எங்கே போயிருக்கேன், அந்த இடம் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத உடனே வந்து நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டூரிசம் பற்றி என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணி என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.